இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் SBI PO ப்ரிலிம்ஸ்ல கேட்ட அரித்மெட்டிக் சம்ஸ் தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோல வந்து உங்களுக்கு சம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அதற்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சம் இதோ. A boat travels in upstream. If the speed of the boat in upstream is decreased by 40%, then it is equal to the speed of the current. And the speed of the boat in still water is given as a 240 km per hour. Then find upstream speed of the boat. So என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the speed of the boat in upstream decreased by 40% அப்படின்னு சொல்லிருக்காங்க. So upstream speed அப்படிங்கிறது வந்து நம்ம x minus y அப்படின்னு எடுத்துக்கலாமா? So x minus y அப்படிங்கிறது வந்து x வந்து ஸ்பீட் ஆஃப் த போட்டும் y வந்து ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது வந்து நமக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40% டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ 40% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரிஜினல்ல இருந்து 40% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி 40% டிக்ரீஸ் ஆகும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் டு தி ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்ன நமக்கு தெரியும், y அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து நமக்கு வந்து இதை வந்து நமக்கு வேல்யூ வந்து தந்துட்டாங்க, 240 km/h அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு தந்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் த போட் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது என்ன, வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, 240 minus y into 3/5 which is equal to y. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் மூலமா வந்து நமக்கு y அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ 240ல மைனஸ் y அப்படி பண்ணும்போது நமக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே, 720 minus 3y equal to 5y. ஓகே, அப்போ எனக்கு y உடைய வேல்யூ வந்து 720/8 அப்படின்னா எனக்கு 90 அப்படிங்கிறது வருதா? ஸோ y ஓட வேல்யூ வந்து எனக்கு 90. ஓகே, ஸோ 90 அப்படிங்கும்போது நான் வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும் 240 அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்பீட் ஆஃப் த போட். ஸோ அதுல இருந்து நான் 90 மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து போட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா எனக்கு 150 km/h அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம். A man invested ₹x and 2x at 50% simple interest and 8% compound interest for 2 years respectively. The difference between the simple interest and the compound interest received after 2 years is 820. Find the value of x. A man invested ₹x. x அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டும் 2x. ஸோ இன்னொரு ஸ்கீம்ல வந்து 2x அப்படிங்கிற அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க, செகண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இவங்க 15% அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. செகண்ட் 2x அமௌண்ட்ல வந்து 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இயர் வந்து 2 years. ஓகே, ரெண்டுமே 2 years தான். ஸோ இதற்கான ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபைனலா கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 820 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் வந்து 820 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது சக்சசிவ் மெத்தட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 8 + 8 + 8 into 8/100 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும், 16 + 0.64. அப்போ எனக்கு இது எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னா 16.64. ஸோ இன்டூ 2 பண்ண அப்படின்னா எனக்கு 32 பண்ண அப்படின்னா 32 + 128 33.28 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வருதா? ஓகே, ஸோ இந்த இதை எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு 30x அப்படிங்கிறது வருது. ஓகே, இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 3.28x அப்படிங்கிறது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க 820 அப்படின்னு. ஸோ x அப்படிங்கிறது வந்து நமக்கு 100% தான் x. ஓகே, ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கேன்சல் ஆகும் அப்படின்னா 41 கேன்சல் பண்ணுங்க. 41 கேன்சல் பண்ணா 2
82ஆலே கேன்சல் பண்ணலாமே. 82ஆல கேன்சல் பண்ணா எனக்கு 4. ஸோ இங்கே 1000 அப்படிங்கும்போது எனக்கு 25 1 2. ஓகே, எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000. அதாவது எக்ஸ் உடைய வேல்யூ எவ்வளோனா 25,000. ஓகே, length of train A is 400 meters and length of train B is x meters more than train A. If the speed of the both train A and B is equal, then they cross a pole in 16 seconds and 24 seconds respectively. Then what time train B cross 400 meter long platform? Okay. Okay, train A, train B. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ட்ரெயின் A உடைய லென்த் வந்து 400 மீட்டர். 400 மீட்டர். ட்ரெயின் B ஓட லென்த் வந்து x plus 400 மீட்டர். ஓகே, x plus 400 மீட்டர். ஸோ போத் ட்ரெயின் அதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ரெண்டுமே வந்து ஒரே ஸ்பீடில் தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே வந்து காமனாக எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஏ வந்து ஒரு போலை கடக்கிறதுக்காக எடுத்துக்கிற டைம் வந்து 16 செகண்ட்ஸ். ஆனால் வந்து பி அது வந்து எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 24 செகண்ட். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி வந்து 400 மீட்டர் லென்த் இருக்கிற பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து இதனுடைய லென்த், டோட்டல் லென்த், ட்ரெயின் பியோட டோட்டல் லென்த்தும் தெரியாது, நமக்கு ஸ்பீடும் தெரியாது. ஸோ நம்ம அது கண்டுபிடிச்சாதான் வந்து நம்ம எவ்வளோ டைமில் வந்து பிளாட்ஃபார்மை கடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ட்ரெயின் ஏ வச்சே நம்ம வந்து ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம். 400 டிவைட் பை 16 அதுதான் வந்து நமக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலாவா. ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் கிடைக்கும். 25 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது என்ன? ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். ஓகே, ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். அப்போ எனக்கு எக்ஸ் பிளஸ் 400 25 மீட்டர் பர் செகண்ட் 24 செகண்ட்ல கடக்குது அப்படிங்கிறதுனால நான் போடுறேன்னா எனக்கு எவ்வளோ வேல்யூ வரும்? டோட்டலா 600 வருமா? ஸோ அப்போ எனக்கு இதனுடைய டோட்டல் லென்த் அப்படிங்கிறது எனக்கு 600. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைம் டேக்கன் பை ட்ரெயின் பி வில் கிராஸ் 400 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ட்ரெயின் B உடைய லென்த் எனக்கு 600, 400 மீட்டரை கடக்கிறதுக்கான பிளாட்ஃபார்மோட லென்த் 400. ஸோ அப்போ எனக்கு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் B அப்படிங்கிறது வந்து எனக்கு 25 மீட்டர் பர் செகண்ட். ஸோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1000 டிவைட் பை 25 அப்படின்னா எனக்கு 40 செகண்ட் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்க. A is 40% less efficient than B, who can do the same work in 20% less time than C. If A and B together can complete the 80% of work in 12 days, then in how many days 60% of the work can completed by B and C together? Okay, A, B, C. என்ன சொல்லியிருக்காங்கன்னா A வந்து 40% less efficient than B ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40% எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா 5, 3 அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா B 20% less time than C. ஓகே, 20% less time than C. ஓகே, அப்போ டைம் அப்படிங்கிறது எனக்கு 5, 4 அப்படின்னு எடுத்துக்கலாமா? 20% less than C அப்படின்னு சொல்லியிருக்காங்க Bக்கு. அப்போ எனக்கு டைம் அப்படிங்கிறது எஃபிஷியன்சியோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. அப்போ நான் இதை வந்து 5:4 அப்படிங்கிற எஃபிஷியன்சியில் எழுதிக்கலாமா? ஓகே, எஃபிஷியன்சியில நான் எழுதிக்கலாம். கரெக்ட் தானே? ஓகே, ஸோ அப்போ நான் எனக்கு ஃபைனலா எஃபிஷியன்சி எவ்வளோ வரும் அப்படின்னா 15, 25, 20. ஓகே ஓகே, ஸோ இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3:5:4 அப்படிங்கிற எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A, B together can complete 80% of work in 12 days.
ஓகே ஏபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு 8 அப்படிங்கிற யூனிட் ஒரு நாளில் செய்யக்கூடிய ஒர்க்கோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 8 யூனிட் அப்படின்னு வச்சுக்குவோம். 80% ஆஃப் ஒர்க் வந்து அவங்க 12 டேஸ்ல பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 100% ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது வந்து அவங்க 15 டேஸ்ல பண்ணுவாங்களா? 15 ஓகே கரெக்டா 15 டேஸ். அப்போ எனக்கு 15 இன்டூ 8 அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க் கரெக்ட் தானே? ஸோ ஒரு நாள் எனக்கு வந்து 8 ஒர்க் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ அவங்க 100% டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து 15 டேஸ் எடுத்துக்காங்க அப்படின்னா 15 இன்டூ 8 அப்படிங்கிறது எனக்கு டோட்டல் ஒர்க். ஓகே ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60% ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது பியூ சியூ சேர்ந்து எவ்வளோ நாளாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 60% ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது 3/5 கரெக்ட் தானே? ஓகே இது எனக்கு 60% ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஓகே ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பியூ சியூ சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? பியூ சியூவோட ஒர்க்கு ஒரு நாள் ஒர்க் அப்படிங்கிறது எனக்கு 9. ஓகே ஓகே டிவைட் பை 9 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே ஸோ இந்த 5 அப்படிங்கிறது கீழே வந்துருமா? ஓகே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 இன்டூ 3 9 ரெண்டும் கேன்சல் ஆகுது. எனக்கு ஃபைனல் ஆன்சர் 8 டேஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம். Okay, a shopkeeper has jean and shirt. The cost price of jeans is 32.5% more than the cost price of shirt, and the cost price of jean is increased by 30% and it sold in rupees 4134 at the profit of 25%. If the shirt markup 15% above the cost price, then find the mark price of the shirt. Okay. என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இது என்னது? ஜீன், இது ஷர்ட். ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஜீன் 132.5% மோர். அதாவது 32.5% மோர் அப்படின்னா எனக்கு ஜீன் வந்து 132.5, ஷர்ட் வந்து 100%. ஓகே ஏன்னா இதை விட 32.5% ஹை அதிகம் அப்படிங்கும்போது நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ரேஷியோவில் கேன்சல் பண்ணும்போது 26.5 ஓகே 26.5 20. ஸோ இதை ஹோலாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இதை இன்டூ 2 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 53:40 அப்படிங்கிற ரேஷியோவில் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 53x 40x அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அ ஜீன் இன்க்ரீஸ்ட் பை 30%. ஓகே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஜீன் வந்து எனக்கு 30% இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இட் சோல்டு இட் 4134. ஓகே இது எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 4134 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க வித் ப்ராஃபிட் ஆஃப் எவ்வளவு 25%. ஸோ இது எனக்கு டோட்டலாக வந்து காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 100% தான். ஸோ அதில் இருந்து எனக்கு 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ராஃபிட் எனக்கு 125%. ஓகே ஸோ இது எனக்கு வந்து டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். ஓகே அந்த டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4134 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா ஈக்குவேஷனில் இது பண்ணோம் அப்படின்னா எனக்கு எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது கிடைச்சிருமா? ஸோ ஓகே கேன்சல் பண்ணி பார்ப்போம். 5 4 ஓகே 2 ஸோ 13 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 39 3 23 அப்படிங்கும்போது 1 மிச்சம் 104 அப்படின்னா எனக்கு லாஸ்ட் 4 இருக்கு 318. ஓகே 318 அப்படிங்கிறது இதால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 300 + 80 அப்படிங்கிறது எனக்கு 6 ஆகும். ஓகே ஸோ இங்கே வந்து எனக்கு 8 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே மொத்தம் எனக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 8 48. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா 48 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எனக்கு எக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
ஓகே இஃப் ஷர்ட் மார்க் பிரைஸ் அப் 15% above the காஸ்ட் பிரைஸ். ஓகே எனக்கு ஷர்ட்டோட வேல்யூ வந்து 40, எக்ஸோட வேல்யூ 48. ஓகே இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதாமா? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 15% இன்க்ரீஸ் ஆகலாம். 15% அப்படின்னா எனக்கு 115 போட்டேன் அப்படின்னா 2320 இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ இந்த மார்க் பிரைஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 வருதான். 48 into 46. ஓகே 47 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் வேல்யூ தான் எனக்கு வரும். 49 அப்படின்னா 2401, 48 அப்படின்னா 2304, 47னா 2209, 2208 அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம். In the first mixture, the quantity of the milk was 6 liter more than that of water. Adding 40 liter of a second mixture, which have water to milk ratio 3:5. In the first mixture, the ratio of the water to milk in the final mixture becomes 9:13. Find the total quantity of the water in the final mixture. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ மிக்சரில் மில்க் வாட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ மில்க் வந்து 6 லிட்டர் அதிகமாக இருக்குமா வாட்டரை விட. ஸோ வாட்டர் எக்ஸ்னா எனக்கு மில்க் வந்து 6 + எக்ஸா. ஓகே ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40 லிட்டர் வந்து செகண்ட் மிக்சர்ல இருந்து எடுத்து நம்ம இந்த மிக்சர்ல வந்து போடுறோம். ஸோ செகண்ட் மிக்சர் வந்து 40 லிட்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வாட்டர் இஸ் டு மில்க் அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகே வாட்டர் இஸ் டு மில்க் வந்து 3:5. அப்போ எனக்கு 40 லிட்டர்ல வந்து 8 அப்படின்னு இது பண்ண அப்படின்னா ஒரு யூனிட் எனக்கு 5. ஸோ வாட்டர் வந்து 3:5. வாட்டர் இஸ் டு மில்க் வந்து 3:5 அப்படின்னா வாட்டர் 3 அப்படின்னா எனக்கு 15 + 25. ஓகேவா? ஸோ ஃபைனலா வந்து எனக்கு இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னா வாட்டர் இஸ் டு மில்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் டு மில்க் அப்படிங்கிறது 9:11. 9:11 கிடையாது 13. ஓகே ஓகே ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சு ஃபைனல் மிக்சர்ல வந்து நமக்கு எவ்வளோ வாட்டர் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் + 31 × 9 13 x + 15 எவ்வளோ வரும்? 9x + 279 13x + 13 × 15 13 × 15 195. ஓகே ஸோ இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு 4x மைனஸ். ஸோ 5 + 17 9 84 84 கேன்சல் ஆச்சு அப்படின்னா x is equal to எனக்கு 41. ஓகே x is equal to எனக்கு 21. ஸோ 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் வந்து எனக்கு என்ன அப்படின்னா x + 15 அமௌண்ட் தான் வந்து எனக்கு ஃபைனல் மிக்சர்ல இருக்கக்கூடிய வாட்டர் குவான்டிட்டி. ஓகே எனக்கு x வந்து 21 அப்படின்னா அது கூட 15 ஆட் பண்ணி எனக்கு ஃபைனல் மிக்சர்ல வந்து 36 லிட்டர் வந்து எனக்கு வாட்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம். A and B started a business together with a capital of 8,000 and 10,000 respectively. A left the business after 5 months while B continued. A got 20% of a total profit for managing the business and the remaining is distributed in the ratio of their profit sharing. If after a year A got a total profit of 2,500, then find the total profit earned by A and B together. Okay, A and B together எவ்வளோ கடைசியில ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகே A and B started the business. ஓகே A B ரெண்டு பேரும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இனிஷியலாக எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா 8,000 10,000. ஸோ நம்ம வந்து 8:10 ரேஷியோல எடுத்துக்கலாம். ஓகே ஸோ A வந்து 5 மாசத்துக்கு அப்புறம் வந்து லெஃப்ட் ஆயிடுவானா. A வந்து 5 மாசத்துக்கு அப்புறம் லெஃப்ட் ஆயிடுவான். ஓகே ஸோ பி வந்து இயர் 2 வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 12 months அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே ஸோ ஓகே இதனுடைய ப்ராஃபிட் வந்து எப்படி ஷேர் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ 100% ஷேர்ல
ஆல்ரெடி வந்து ஏ வந்து 20% எடுத்துக்குவானா. 20% வந்து பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணதுக்காக ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது ஏ வந்து எடுத்துக்கிறான். ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து எனக்கு 80%. 80% வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 2 2 3 அப்போ 2:6 2:6 அப்படின்னா எனக்கு 1:3 1:3 ரேஷியோவில் அவங்களுடைய ஷேர் அப்படிங்கிறது பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஃபைனலாக வந்து எனக்கு 80 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஏக்கு 20% போக 80 கிடைச்சிருக்கு. அப்போ ஷேர் பிரிச்சாங்க அப்படின்னா ஏக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 20% எக்ஸ்ட்ரா வருமா. ஸோ ஆல்ரெடி ஏ கிட்ட வந்து மேனேஜ் பண்ணதுக்காக 20%, இப்போ வந்து 20% வந்துருக்கு. எனக்கு 40% அப்படிங்கிறது ஏ உடைய ப்ராஃபிட்டா வந்து கிடைக்கும். கரெக்டான? ஓகே, ஓகே. இந்த 40% ப்ராஃபிட்டோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 2500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏயும் பியும் சேர்ந்து எடுக்கிற ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு ஏயும் பியும் ப்ராஃபிட்டோட வந்து 100%. எனக்கு டோட்டல் ப்ராஃபிட்டாக வந்து பிஸ்னஸ்க்கு அப்புறம் கிடைக்கிறது வந்து 100%. ஓகே, ஸோ இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 25. ஓகே, இந்த 25னா 625,000 அப்படிங்கிறது. ஸோ எனக்கான ஆன்சர் அப்படிங்கிறது 2.5 வரும். ஓகே, மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6250 6250 அப்படிங்கிறது அவங்க கிடைக்கிற டோட்டல் ப்ராஃபிட் ஏக்கும் பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம். The salary of a man is 50,000 per month, from which he spends 20% on rent, 10% of remaining on bills, 20% of further remaining on miscellaneous expenses. From the remaining amount, man gives some money to his wife and the rest he invests in mutual funds in the ratio of 5:4. Find the amount spent on rent is how much less or more than the amount invested in mutual fund. Okay, ஸோ இங்கே வந்து ஒரு வேர்டு வந்து ஃபர்தர் ரிமைனிங் அப்படின்னு ஒரு வார்த்தை தந்திருக்காங்க. ஸோ அது வந்து முக்கியமாக நம்ம வந்து எக்ஸாமில் வந்து பார்க்கணும். கொஸ்டின் பேப்பரில் வருது, கொஸ்டினில் வருது அப்படின்னா ஸோ அது வந்து சில பேர் நிறைய பேர் வந்து அந்த ஃபர்தர் அப்படிங்கிற ரிமைனிங் அமௌண்ட்டில் தான் வந்து மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்ப்போம். ஓகே, த சேலரி ஆஃப் அ மேன். ஓகே, அவங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்னா 50,000 per month. ஓகே, ஸோ 20%, 10%, 20% இது எல்லாமே வந்து நம்ம வந்து 50,000லேருந்து எடுக்காமல் நம்ம ஒரு 1000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 1000 வேல்யூ வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 50,000 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 20% வந்து ரெண்ட்டுக்கான். அப்போ 200 அப்படிங்கிறது எனக்கு ரெண்ட். ஓகே, ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எனக்கு 800 இருக்குமா. ஸோ 800ல வந்து 10% ஆஃப் ரிமைனிங், அதான் 800. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பில்லுக்கு சொல்லியிருக்காங்க. 80 ரூபி வந்து பில்லா, மிச்சம் இருக்கிறது வந்து 720 இருக்கும். ஓகே, அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா 20% ஆஃப் ஃபர்தர் ரிமைனிங் அப்படின்னா இது போக எனக்கு 720 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்ல வந்து 20% அப்படின்னா எனக்கு 144 மிஸ்லேனியஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஓகே, மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 120 போயிடுச்சு அப்படின்னா 624 576 அப்படிங்கிறது எனக்கு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு. அதை வந்து அவனோட ஒய்ஃபுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 5:4 ரேஷியோவில். ஸோ ஒய்ஃபுக்கு மியூச்சுவல் ஃபண்டு 5:4 ரேஷியோவில். ஓகே, ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்னா எனக்கு 9 60 36 64. ஓகே, இன்டூ 64 இன்டூ 64. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரெண்ட். ஸோ ரெண்ட்டுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணது எங்க 200. ஹவு மச் less or more than the amount invested in mutual fund. Mutual fund எனக்கு 4:64. ஓகே, 200 எனக்கு 4:64 அப்படின்னா எனக்கு 240 16 256. 56 வந்து அதிகமாக இருக்கு, அதிகமாக கம்மியாகவும் இருக்கு. எப்படின்னா ரெண்டை விட
மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 56 அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த 56 அப்படிங்கிறது எனக்கு 50,000ல எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 50,000 which is equal to 1000 நமக்கு தெரியுமா? ஸோ ஓகே, அப்போ 56 என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, 3 0 3 0 56யும் 50யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2800 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் இந்த சமுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம். A bag has 7 red balls, 4 white and 3 green balls, while another bag has 5 red balls, 6 yellow balls and 3 blue balls. A bag is selected at random and a ball drawn out of it. Then find the probability of that the ball is drawn is red. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 பேக் இருக்கான். ஸோ 2 பேக் இருக்கு, 2 பேக்ல இருந்து ஏதாவது ஒரு பேக்கை சூஸ் பண்றோமா, அந்த ஒரு பேக் சூஸ் பண்ணும்போது நமக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரெட் அப்படிங்கிற கலர் பால் எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 பேக் எங்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 பேக் இருக்கு. ஸோ இதுல வந்து எனக்கு பால்ஸ் வந்து நிறைய இருக்கு. என்னென்ன பால் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரெட்டு ஒயிட் அண்டு கிரீன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 7 4 3. ஸோ அடுத்த பேக்ல வந்து எனக்கு ரெட் எல்லோ ப்ளூ 5 6 3 5 6 3. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த 2 பேக்ல இருந்து ஏதாவது ஒரு பேக்கை சூஸ் பண்ணுவேன். ஸோ அதற்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, 2 பேக்ல இருந்து ஒரு பேக் நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, அதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த பேக்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பேக் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டோட்டலா எவ்வளோ இருக்கு? 10 14 14 C1. ஒரே ஒரு பால் எடுக்க போறேன். அந்த பால் எனக்கு ரெட் பால் 7 C1. ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா நான் அந்த செகண்ட் பேக் சூஸ் பண்ணுவேன். ஆர் அப்படின்னா நமக்கு பிளஸ் பண்ணணுமா, செகண்ட் பேக் நம்ம சூஸ் பண்ணும்போது 14, அதே 14 பால்ஸ் இருக்கு. 5 C1 அப்படிங்கிறது எனக்கு ரெட் பால் சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ பாருங்க, 1/2 7/14 ப்ளஸ் 5/14. ஸோ இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 12/14 into 1/2 6 3/7 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஓகே,